ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்குன்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது மூலிமாவும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். சரிங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். தென் மார்னிங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஒரு யூசர்ஸ் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் ஐஃபோன் 60 அண்ட் 16 ப்ளஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட வாங்கி பார்த்துட்டு ஓகேங்களா? ஸோ 2வதா ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்குமே நம்ம வந்து நீட்டாக அண்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மெட்டா அப்டேட், அதாவது புது புது ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, ஏஐ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில், அதை பற்றி அதாவது ஒரு அப்கிரேட் வந்திருக்கு இல்லையா, அது வந்து எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் மெட்டா ஏஐ தான் இந்த கீவேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக பியூர் வைடட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி வித் ஆட்சன்ஸ் அப்ரூவ்டுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கவுண்டனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1787 வேர்ட்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட சஜஷன் நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 1700 சில்ட்ரன் நம்ம மோர் தென் நம்ம 1800 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து வேர்ட்ஸ் இப்போ 2000 வேர்ட்ஸ்க்கு அதிகமாகவும் இருக்கும். அதே போல் ஒரு 2000 வேர்ட்ஸுக்கு கொஞ்சம் முன்ன போனால் கம்மியாகவும் இருக்குது. மோர் தென் நாம் கேரண்டி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே தான் நம்ம வந்து கேரண்டியே கொடுக்குறது எப்போயுமே. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டேருந்து நீங்கள் ஒரு யூசர்ஸ் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் அது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலுமே சரி, உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். நீங்கள் வந்து இடத்த உடனே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு பார்ப்பீங்க. தென் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கர் அண்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கிளிக்கர் பட்டன், அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். தென் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். தென் ஆட்சன்ஸ் அப்ரூவ் கேட்டகரி அது இல்லாமல் எந்தெந்த டூலும் நம்ம செக் பண்ணியிருக்குன்றதுக்கான அதுக்கான ரிசல்ட் கொடுத்துருக்கோம். பிளாகரிசம் டூல்லாம் செக் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டு ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் மோர் தென் ஃபோக்கஸ் கீவேர்டு எல்லாம் தப்பாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதுவுமே பார்த்திங்கன்னா அழகாக யூனிக்காக ப்ரொஃபஷ்னலாக 150 வேர்ட்ஸில் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ரேங்க் மேட்ச் ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் ஏர்ஸ்ட் எஸ்இஓ ப்ளகின் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு எது மேட்சபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷனை வேர்ட்ஸ் கம்மி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக H1 டேகு, அது போக H2, அடுத்ததாக H3, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், இது போலன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு எது போலலாம் இருக்கணும், எந்த ஒரு பாலிசி வயலேஷனும் வராமல், தென் கூகுளுக்கு அகைன்ஸாக இல்லாமல், அது இல்லாமல் யூனிக்காக, அது இல்லாமல் கூகுளில் ரேங்க் ஆகணும், இது போல் நம்ம வந்து நீட்டாக அண்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தான் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபார் ஆர்டிக்கல் 150 அண்ட் 200 ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. நீங்கள் யாராவது 10+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே எங்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும் போது எனி கேட்டகரி, ஓகேங்களா, ஃபார் ஆர்டிகல் 200 பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸை அஃபிஷியலாக நம்ம அந்த வெப்சைட்டில் கீ பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். வித் லைசன்ஸ் கீ வேறு 1 இயருக்கு ஷார்ப்பாக அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? அது எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் ஆர்டிகல்ஸும் ப்ரொவைட் பண்ணி அதே சமயத்தில் தீம்ஸும் கொடுக்க முடியுதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ட்ப்ரெஸ் பக்கம் கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு 3,000 to 5,000 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் மோர் தென் எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ஃப்ரீ தீம்ஸ்லேயே ஒர்க் பண்ணுங்கள், மானிட்டேஷன் கிடச்சிரும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா? ஒரு யூசர்ஸ் வந்து நான் வெப்சைட்டுக்குள்ளே மினிமமாக 5 செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைனா. ஓகேங்களா? 5 செகண்டுக்குள்ளே நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆடு ஷோ பண்ணால் தான் ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கும். ரியாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வெப்சைட் பேஜ் லோட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணும். அப்போ தான் ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கும். அப்போ தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும்.
இது எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் போது எஸ்இஓ ஆப்டிமேஷனுமே அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இருக்காது ஒன்று. ஓகேங்களா? ஸோ கூகுள் பாட் வந்து க்ரோல் பண்ணுறதுக்குமே அது நேவிகேட் பண்ணுறதுல வந்து பார்த்தாச்சுன்னா மோர் தென் எரர்ஸ் இருக்கும். கம்பல்சரி இருக்கும், இதில் இல்லாமலாம் இருக்காது. ஏன் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ப்ரோக்கும் அவங்க வந்து ஃப்ரீ இருக்குது, அந்த ஃப்ரீயில் எல்லாமே கொடுக்கலாமே, ஏன் அப்போ ப்ரோன்னு அந்த இடத்த ஒன்று வைக்கிறாங்கன்னும் போது அதுதான் நண்பா. ஃப்ரீன்னும் போது ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான். அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் ஜஸ்ட் ஃபார் ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீமியம் வெர்ஷனில் மோர் தென் 15+ மேலே ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ப்ரொஃபஷனலாக ரொம்ப யூனிக்காக கிளாசிக்காக அண்டு யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை பிளாகிங் வெப்சைட், இல்லை ட்ராவலிங், ட்ரெக்கிங், ஃபேஷன் டிசைனர், ரெஸ்டாரண்ட்ஸ், மோர் தென் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த போல் அங்கே மோர் தென் டெம்ப்ளேட்ஸ் ரெடிமேடாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை ரொம்ப ப்ரீமியமாக மற்றவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சஜஷன் பண்ணுறோம். அதே போல் ப்ரீமியம் தீம்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் நார்மலாக கண்டென்ட் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டு போட்டாலுமே கூகுளில் ரேங்க் ஆகலை அப்படின்றவங்க ப்ரீமியம் தீம்ஸில் ஒன் டைம் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டுட்டு உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம எதுவுமே ஓப்பனாக சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? ஃப்ரீக்கும் ப்ரீமியம் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஏன்னா எஸ்இஓ வைஸும் சரி மோர் தென் எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வெப்சைட்டுடைய நம்ம பேஜுடைய சைஸுங்க, அது இல்லாமல் வெயிட், இது ரெண்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது. வெயிட்னா ஒரு தீம்ஸ் வந்து மோர் தேன் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து misterfool.com. அந்த வெப்சைட்டுடைய தீம்ஸுடைய சைஸ் கிட்டத்தட்ட 300 KB 350 KB இருக்கும். ஆனால் ஜெனரேட் ப்ளஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 45 KB இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்த ஏன் நான் தீம்ஸுடைய அந்த கேபி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம தீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் கூகுள் வந்து ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸ்ன்றது ஒன்று நடக்கும். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகும். சரிங்களா? நம்ம ப்ரொவைட் பண்ணுற தீம்ஸ் வந்து ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றதால நீங்கள் வேர்ல்டுலேயே டாப் 5ல் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஜெனரேட் ப்ளஸ் ஒன்று லிஸ்ட் ஆகிடும். டாப் 10ல் பார்த்தாலுமே ஜெனரேட் ப்ளஸ் ஒன்று லிஸ்ட் ஆகிடும். அப்படியேப்பட்ட தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு தான். நான் வந்து எனக்காக நான் சொல்லிட்டு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பிகினர் பொறுத்த வரைக்கும் கிராக்கடு ஜிபிலன்னு சொல்லிட்டு இந்தமாரி தப்பாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படிலாம் வேண்டாம். ப்ரீமியம் தீம்ஸு உங்கள் வெப்சைட் கீ மட்டும் வேணும் அப்படின்னா 2000 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு ஆர்டிகல்ஸ் நான் வாங்கிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருங்கன்னா அது உங்களோட விருப்பம், யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு யூசர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஆர்டிகல் கொடுத்தாலும் சரி, மோர் தென் அது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கி ஒரு பிஸ்னஸாக அதை பண்ண முடியும், ஒரு ஃப்ரீலான்சராக மாற முடியும். இது மூலிமா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸும் உங்களால் எடுத்து நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சராக மாறலாம். இது போல் நம்ம ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ எங்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நம்ம எந்த பேட்டர்னில் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா, மோர் தென் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் அனுப்ப மாட்டேன். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், இந்தமாரி சோஷியல் மீடியாவில் எதுலையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து மெயிலில் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஃபைல். நீங்கள் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுதுனாவே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த இதில் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தென் கான்டாக்ட் நம்பர், நம்மளோட சேனல் லோகோ, மோர் தென் இதில் நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கின்றது, மோர் தென் ரிசல்ட், வேர்ட் கவுண்ட் ஒன்று, எக்ஸிஓ ஆப்டிமேஷன், பிளாக் ரிசம், ரீடபிலிட்டி சோர்ஸ், தென் அது போக ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட்டாக இல்லைன்றது மோர் தென் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே என்னோடய சிக்னேச்சர் முதல் கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே மெயிலே நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டு போது கண்டென்ட்டுக்குள்ளே அவங்க வந்து நம்புவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. நம்ம எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிக்கிள்லையுமே நீங்கள் 1 வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலுமே அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளையுமே நம்ம மேனுவலாக செக் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஃபைலாக மேக் பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸாக மேக் பண்ணுறோம். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு பிகினராக செய்யக்கூடிய தப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆர்டிகல்ஸ் போட்டால் நம்மளால் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு நண்பா. ஓப்பனாக சொல்கிறேன், நீ வந்து வெப்சைட்டில் நீ எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் வச்சுக்கோ, மோர் தென் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு ஆர்டிக்கலுக்கு 60% விதத்தில் நமக்கு பேக்லிங்க் வேணும். எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் போடுறியா, ஒரு 60 பேக்லிங்காச்சும் வேணும். இதுதான் கான்செப்ட் சொல்ல வரேன். 1000 போஸ்ட் இருக்கா, 600 போஸ்ட்டில் கம்பல்சரி பேக்லிங்க் இருக்கணும். உன் ஆர்டிக்கலில் பேக்லிங்க் இருக்குன்னா மட்டும்தான் உன் வெப்சைட்டுக்கு வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். இதுதான் உண்மை. சரிங்களா? எனக்கு பேக்லிங்க்கே நான் போட மாட்டேன், பேக்லிங்க் எடுக்கவும் மாட்டேன், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், காம்படேட்டிவ் பாட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நான் மொல்ல ஏ டூல் வச்சு தான் யூஸ் பண்ணி போடுவேன், உங்கள்கிட்டலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எதனா பண்ணிட்டு போங்க. நான் எங்ககிட்ட வந்து சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோன்னா, இந்த மாதிரி போட்டால் தான்ப்பா கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? நீ வந்து தப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஆர்டிக்கல் வாங்கிப்பார், உனக்கு பிடிச்ச நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆர்டர்ஸ் கொடு. இதுதான் நான் ஓப்பனாக சொல்ல வரேன். ஏன்னா மற்றவங்க வந்து ஏ டூவில் ஜென்ரேட் பண்ணி போட்டால் ரேங்க் ஆகும், அதான் சொல்லுவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, ஏ டூவில் ஜென்ரேட் பண்ண போட்ட ஆர்டிகல்ஸ் மொத்தம் வெப்சைட்டு பாகிஸ்தான் அக்கௌண்ட்டில் 99% எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. சரிங்களா? ஏன்னா லீகலாக பல விதமான இஷ்யூஸ் வந்து அந்த கண்ட்ரியில் போயிட்டு இருந்தது. அதை பற்றி வீடியோஸ் கூட நான் ஒன்று போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைம் ஆட்சன்ஸ்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும்னு நினச்சி உள்ளே வந்துட்டு
ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன்று காசு கொடுத்து ஆர்டிக்கல் வாங்குங்க, இல்லைனா 100 வார்த்தையில வச்சு படித்து உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து 100 வார்த்தையாக டைப் பண்ணுங்கள். நிதானமாக பண்ணாலும் பரவாயில்ல, கூகுள் மேக் யூஸ் பண்ணியாச்சு, அது புரிஞ்சுக்கிட்டு தமிழில் கூட மேக் பண்ணி போடுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷனில் வந்து ரீஸ்பின் பண்ணி பண்ணுறோம், அதாவது நிறைய இருக்குது கூட. அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஃபீடோடைய டேட்டா வச்சு நம்ம ஆட்டோ பப்ளிஷ் பண்ணுறதுன்ற மாதிரி தப்பாக ஒர்க் பண்ணாதீங்க, சரிங்களா? அதெல்லாம் தப்பு. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறும். ஒன்று, அக்கௌண்ட்டு கூகுளில் பேன் பண்ணுவாங்க, அது இல்லாமல் டொமைன் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லாம் இல்லை, நாளைக்கே கூட அதை அப்டேட் விட்டாங்கன்னா உங்கள் டொமைன் காணாமல் போய்டும். அதான் உண்மை, சரிங்களா? ஸோ தப்பு பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது, குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் கொடுக்குற ஆர்டிகல்ஸ் 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும், ஓகேங்களா? தென் புரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் பண்ணுறது எல்லாமே ஃபேக்கு, எப்படி ஃபேக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் 1000 சொன்னாலுமே நான் பண்ணுறது ஒரிஜினலாக ஃபேக்கானது நீ ஆர்டிகல், அதாவது நீ வாங்கியே பார்த்துருக்க மாட்டேன், அதுதான் உண்மை. வாங்காதவே நீ கமெண்ட்ஸில் போய் கமெண்ட் போட்டால் மட்டும் நான் ஒரிஜினல் சொல்லிட்டு உனக்கு ரீப்ளே பண்ணியிருக்க தான் போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் அதை புரிஞ்சு தான் ஆனால் வேறு வழி இல்லை, ஓகேங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தாண்டி நம்மக்கிட்ட மோர் தென் எவ்வளவோ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணணுமா, நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஹோஸ்டிங், ஒரு டொமைன், உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் இது எல்லாமே போட்டு HTML ஆக்சஸ், cPanel ஆக்சஸ், மோர் தென் A to Z எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும், எங்கிட்ட எதுவுமே இருக்காது. இந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம் நண்பா. ஸ்டார்டிங் பேக்கேஜ் 7000, ரெண்டாவது பேக்கேஜ் 15000, மூணாவதாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் 25000. ஒவ்வொரு பேக்கேஜுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், சரிங்களா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட் வந்து SEO பண்ணுறது, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, இது போல் SEO பண்ணி கொடுக்குறது. உங்கள் வெப்சைட் ஏதாவது இஷ்யூஸாக இருக்குன்னா அது எரர்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு ப்ராப்பராக ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணி தரல, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயும் சரி, இல்லை ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்லேயும் சரி, உங்களுக்கு ஆட் ஃபர்தராக உங்களுக்கு வந்து வச்சு ரெவன்யூ மேக் பண்ண தெரியல அப்படின்னாலும் சரி, மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க, சரிங்களா? ஒன் டைம் கால் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன்ன்றது உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அது இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் வந்து மோர் தென் 99% இந்தியாவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, ஜென்ஸாக இருக்கீங்க, அதை வந்து எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு கரெக்டாக தப்பா எதுவுமே தெரியல அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணிவிடு. நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, கால் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறது, டெலகிராம் அதெல்லாம் வேண்டாம். டைமிங் முக்கியம் கிடையாது. டவுட்டாக கால் பண்ணிவிடு. ஏன்னா நீ கால் பண்ணிட்ட அப்படின்னாவே உனக்கு வந்து உனக்கான கிளாரிஃபிகேஷன் 99% வந்து நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்றதான் இந்த இடத்த இன்டெரக்டாக நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஏன்னா நண்பா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து எல்லாம் காசு கொடுத்து ஜஸ்ட் ஃபார் வேர்ட்பிரஸ்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேர், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கே தெரியாமல் நான் வந்து காசு அதிகமாக கேட்குறேன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துடுறீங்க, கடைசியாக எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி பேசிக் நாலேஜ் 0 அப்படின்னா தயவு செஞ்சு 0விலே இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு பிளாகர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எப்படி பிளாக் ஸ்பாட் டொமைன், கூகுளுக்கு போய்ட்டு ஹவு டு கிரியேட் இன் டொமைன், மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், ஹவு டு கிரியேட் என் பிளாகர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது கூகுளில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் பரவாயில்ல. இல்லையா, பிளாகரில் தப்போ ரைட்டான ஒரு 1 month ஒர்க் பண்ணாலே உங்களுக்கான வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், புரியுதுங்களா? ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.